இந்த சந்திரலேகான்னு ஒரு அம்மா, நீங்கள் ஐஏஎஸ் கேள்விப்பட்ட, இப்போ தானே 33 வருஷம் கழிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லுது. நாங்கள் 33 வருஷம் முன்னாடியே 92லேயே ஆக்சிடென்ட் அடித்தது யார், யாருக்காக அடித்தாங்க, என்ன சண்டை வந்துச்சு இந்த அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும், ஸ்பிக்கு பிரச்சனை, ஸ்பிக்கு ஷேரை மாற்றுறதில்ல, இது 2 பேருக்கான உரையாடல், இது பூராமே நீங்கள் அப்போயே நக்கீரனில் அப்பயே பண்ணிட்டோம். யார் குற்றவாளிங்கிறத பாம்பே போய் சுல்லாதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன்தான் படத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டோம். சுல்லாவை கண்டுபிடிச்சதே எங்களுக்கு ஒரு பச்சை சொல்லிச்சு, நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற குரூப்பு பாம்பேயில் இருக்கிற வந்து அடித்தான்னு ஒரு செய்தி வருது. பாம்பேக்கு ஆள் அனுப்புகிறேன், என் தம்பி செல்வராஜன் ஒரு ரிப்போர்ட் இருந்தான். அந்த ஊரில் இருக்கிற ஏஜென்ட்டு தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அப்போ தான் இந்த பைசு தானே தொலைபேசி, அதுக்கு சொன்னேன், அண்ணன் என் பையன் வரான், ஏன்னா எல்லாமே ஃபோன்லாம் டேப்பு, அவன் என்ன கேட்குறானோ அதை கொஞ்சம் பார்த்து. அவன் போய் என்ன கேட்டான், அதிமுககாரன் யாராவது வந்தாங்களா, 2 மினிஸ்டர் வந்தாங்க, யாரை பார்த்தாங்க, சுல்லான்னு பார்த்தாங்க, அண்ணாதுரை சுல்லான்னு பார்த்தாங்க. சரி, அந்த சுல்லா தான் மெயின். படத்தை மட்டும் இட்டோம்னா படத்தும் போட்டோம், படம் போட்ட பிறகு அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்துச்சு, இவன் தான் அடித்தான்னு போட்டாச்சு. அது வரைக்கும் சந்திரலேகா சைடில் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க சம்பவம் நடந்த 4வது வருஷம் அந்த அம்மா மேயருக்கு நிற்கிது, தோத்துருச்சு. அதுக்கடுத்து சுப்பிரமணியசாமி ஜனதா கட்சியோட சேர்ந்து எம்பிலாம் நின்னாங்க. அந்த அம்மா அது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு உண்மை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ தான் சொல்லுது, ஆமாம் ஜெயலலிதா தான் அடித்தாங்க. இப்போ அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வருங்கிறது இருக்குல்ல, அதுதான் நான் நேற்று சொன்னேன். இப்போ விஜய்க்கு ஒரு நாள் வரும், பஸ்ஸுக்குள்ளே நடந்தது வரும், பனையூரில் நடந்தது வரும், 41 செத்ததுக்காக வரும், ஒரு நாள் சொல்லுவான் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன அவன் வந்து இந்த குற்ற உணர்வே இல்லாமல் இருக்கான் பாருங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வளர்ப்பு ரொம்ப முக்கியமே. ஆமாம், குற்ற உணர்வுன்னா அது வளர்ப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கருப்பழனியப்பன் அவர் வந்து பார்த்து வருத்தப்படுறாரு, பார்த்து அதுக்கு அனுதாபப்படுறாருன்னா வளர்ப்பு. நம்மளால் தான் நீங்கள் அவன்கிட்ட போய் நீங்கள் யதார்த்தத்தை நீங்கள் எங்கே போய் சேர்க்க, அதுதான் சொல்கிறாரு எங்கள் தலைவர். என்னது கைது பண்ணப்போ ஓடிட்டாங்க, ஏன் நீ ஓடலையா? அதுக்கு தான் நீங்கள் அழகா சொன்னீங்க. நீங்கள்